vloggers. எனக்கு இந்த பூனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் குறும்பு சேட்டைகளை என்னத்தான் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி அழகான ஃபோட்டோ பிரிண்ட் அட்ரஸ் நேம் ஆஃப் பர்த் சுட்டி டிவியில் இதிலிருந்து மகவும் நன்றி வணக்கம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து நிறைய பூனைகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு மாதமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதனால தான் நாங்கள் இந்த விஷயம் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி பூனை பிடிச்சிட்டாங்க ஆரோ பூனை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை பூனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனைக்கு எப்போ பார்த்தாலும் இது குறைக்க மாதிரி சேட்டை. ஏன்னா இந்த பூனைக்கு ஒரு ஆப்ரேஷன் இதில் என்ன அதுக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்குது. என்னன்னா ஒரு நிறைய நாயை பூனை சுற்றி இருந்துச்சு. அதுக்கு எங்கள் அப்பா பார்த்து பாவம் சோகமாக இருக்குன்னு எடுத்து கொஞ்சம் மலையில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த பூனை நல்லா வளர்த்து பெருசாக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே இருக்கு. அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் தெரியுமா? இதெல்லாம் சேட் நியூஸ்னு எல்லாத்துக்கும் கமெண்ட்ரி கொடுத்துருக்கீங்களே, இதுக்கெல்லாம் இது தேவையாது, கண்ணத்தில் கூட இறங்காது. பிடிச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக உங்களுக்கு ஒரு 50 லைக்ஸ் ஆசை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மண்டையில் வச்சுக்கோ. இங்கே பாருங்க, இது நான் குடிக்கும் போது என்னெல்லாம் குறை சொல்லுது. என்னமே ஒடிக்கோ வீடுமா ஓடி யாரு விளையாடு, குதிச்சு ஓடி யாரு ரத்தம் குடிச்சு விளையாடு. இங்க பார்த்துக்கோ கண்ணா, இதான் உன் விளையாட்டு விளையாடக்கண்ணா. அத்தியா ரொம்ப கியூட்டா விளையாடுறது. பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனைக்கு என்னெல்லாம் சேட்டன்னு இதுக்கு எல்லாத்துக்கும் காமெண்ட்ரி கொடுத்து என்னதான் இந்த பூனை இந்த இப்படி கொடுப்படுத்துறீங்களே, யாருக்கும் இப்படி சொல்லி கொடுத்தாங்களோ நம்மளுக்கு தெரிஞ்சு ஓடி மைண்ட் விழுந்துருப்பாங்களே. இதுக்கு ஒரு 5 காமெடிஸ் தெரிஞ்சுக்கு போனீங்கன்னா இந்த பூனைக்காக எனக்காக நீயாச்சு என் நிலைமை யூஸ் பண்ணு, என் ஃபியூச்சர் ஆச்சு, என் மனசாச்சு, என் மானிக்கிட்ட என் உயிர். இதுக்காச்சும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் ஷேர் எல்லாத்தையும் உன் மேலே தான் தப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் என் சப்போர்ட்ல என் கண்ட்ரோல் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இங்கே பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் நிறையா இந்த மாதிரி பூனைக்கெல்லாம் அரிசி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விதமாக வெரைட்டிஸ் ஃபுட்டுலாம் பண்ணிக்கலாம். இதுக்கு தெரிஞ்சுன்னா கீழே ஒரு ஆப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கு, இதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு இந்த மாதிரி பூனை விளையாண்டுருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைக் ஆச்சும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துட்டீங்களா? அதை நல்லா ரொம்ப பசியால் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கச்சா நம்மளுக்கும் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அழகாக வரும். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பூனை என்ன பண்ணிச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, அந்த பூனை என்ன பண்ணிச்சு. நீங்களே அந்த கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், இது கொஞ்சம் இது கிட்ட போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காச்சு இது பயமாச்சு, எனக்காச்சு. இதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தாலும் எனக்காச்சு, உங்கள் அப்பாச்சு, எங்கள் அம்மாச்சு, எனக்காச்சு ஒரு லைக்காச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரே ஒரு லைக்ஸுக்கு ஒரு 12 லைக்ஸ் ஆசை கொடுத்தா எனக்கு மனசே தனிதான், சுகமே அணியே. எனக்கு உலகத்திலே பிடிச்ச பூனை இது மட்டும்தான். ஒரு ஆனந்தம் சிவனே ஆனந்தமா குடிக்கிறானே. பார்த்துக்கோங்க, இந்த ஜோக்கில் எங்கள் பக்கத்து ஊர்லேயே காட்டியிருக்கேங்க. யாரில் இந்த மாதிரி சொல்கிறீங்களோ அவங்களுக்கு பக்கத்து ஊரில் ஒரு பிரியாணி கொடுத்துங்க. அந்த பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த பூனைக்கு வீடியோ எடுத்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இது எதுக்கு என்ன பசியில் இருக்க அந்த பூனை எதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுதுன்னா அது ரொம்ப
நான் காலையில வரைக்கும் ரொம்ப சாப்பாடு கொடுக்காம ரொம்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ அதே கஷ்டமே மீறி கடந்து வந்துட்டாங்கன்னா இது எங்களை மாதிரியே ஒருத்தர் லைஃபே சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பாச்சும் கிடைச்சிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இவ்வளோ நேரம் விளையாண்டுச்சு காய்ஸ். இதான் இப்படிதான் காய்ஸ். இதுக்கெல்லாம் நல்லா விளையாண்டு நல்லா பசிக்குது காய்ஸ். அதனால தான் ரொம்ப பசியிலாங்க நிறைய ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் விளையாண்டு ரொம்ப பசிக்கிறதுனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க காய்ஸ். இதுக்கு என்ன தோணுங்க, சாப்பிட்டா ரொம்ப தூக்கம் வருமா? கீழே ஃபுல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அது கேட் ஃபோட்டோ எங்கேருந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு உலகமே பார்க்குறேன் இந்த வீடியோ தான் சிறந்த வீடியோன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சாப்பிட்டு முடிச்சு பெல்லைக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அது தினமும் சாப்பிட்டு போர் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு ஒரு புது ஃபுட்டே தயாரிச்சு ஒரு மாசமா சாப்பிட வச்சு என்னெல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என் மனசாட்சி இல்லாமல் என் மாசமா ஆக்கிடுவாங்க. இன்னும் டெலிவரி ஃபுட் ஆர்டர் பண்ண வேண்டியதானே. இந்த பூனையை என்னையே தலை பண்ணுறதுக்காக பிறந்தவனே மானம் கெட்டவனே கேடு கெட்டவனே இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை. இந்த எல்லா காரணம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைபர்ஸுக்குலாம் 1 லட்சம் பணம் கொடுக்குறதுக்கு ஃப்ரீ தான் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் தெரியுமா பார்த்துக்கோங்க. இந்த பூனை என்ன பண்ணுதோ அதே ரியாக்ஷன் நம்மளுக்கும் இந்த விஷயங்கள் கற்றுக்கலாமே. ஒரு கோடி லட்சமே வாங்குறதுக்கு ஒரு கஷ்டமாக ஏற்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் இதுதான் நம்மளோட லைஃபே மாறுறதுக்கு ஒரு மாசமாக ஆயிட்டு 7 மாசமா கழிச்சு இது எனக்கு ரொம்ப சோகமான ஹாப்பி விஷயமா எல்லாம் பிறந்துட்டே இந்த தப்பா போன பூனைக்கே ஒரு வெளிக்குள்ள சேர்த்தி என் உயிரே கொடுத்த பூனைக்கு என் அவமானம். எல்லாத்துக்குமே என் உயிர் மட்டும்தான் முக்கியமான விஷயங்கள். எல்லாத்துக்கும் இதுக்கும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இதுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தான், அதுக்கும் பெனால்ட்டி தான். இதுக்கு ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா 10 லட்சத்துக்கு 1 லட்சத்தாச்சு எனக்காச்சு அமுச்சு விட்டுருங்க. எங்களுக்காக இந்த பூனை காட்சி. இந்த பூனை ரொம்ப கொடுத்து வச்சு ஏன்னா இந்த கண்ணு பார்க்கறக்கு கிரேப்ஸ் கண் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். கோழி குண்டு மாதிரி அது உலகத்திலே இல்லாத பூனை. இது மட்டும் தான் நினைக்காதீங்க. ரொம்ப அழகிய ஒரு பாட்டுனாலே அந்த பூனை ரொம்ப ஆனந்தமா சிவனே அக்கான இப்படி குளத்தை இப்படி பண்றாம என்ன கொள்ளாது என்னது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு 7 மாசம் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு 1 மாசம்தான் பேரு. இதுக்கெல்லாம் நாங்கள் பழைய பேர்லாம் வச்சிருக்கோம். இது என்னன்னா அது மட்டும் லசியா, பிரியா, ஹரிணி, ஸ்வேதா, அது மாதிரி அழகி, அதுக்கப்புறம் லசியா, சீக்கு, பண்டி, அது மாதிரி பேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்துக்கோங்க. எங்களுக்கும் ஒரு மனுஷன் மாதிரி தான். இதுக்கும் அண்ணா மாதிரி தான். எதுக்கு எடுத்தாலும் பூனைக்கு குறை சொல்கிறதே விட்டு தள்ளிட்டு நமக்கு இது தெரியாத விஷயம் நமக்கு தான் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வெளிக்காட்டுறதே வேலையை போச்சுன்னா உங்களுக்கு தான் கெட்ட விஷயங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் காரணம் இல்லை, நாங்கள் தான் காரணம். இதுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு லைக்காச்சும் கொடுத்தீங்கன்னா மொத்த சந்தோஷம் எங்கள் மேலே தான் இருக்குன்னு ஒரு 5 லிங்க்ஸ் கொடுத்துருப்பீங்க. பார்த்துக்கோங்க. இது நல்லா தூங்கிட்டு இருக்குன்னு இது எல்லா காரணமே இன்னைக்கு ஹாப்பி நியூஸ் தான் இருந்தாலும் உங்களால தான் தூங்கியிருக்கு. நீங்கள்லாம் புத்திசாலிங்க. நீங்கள் காய்ஸ் நீங்கள் தான் புத்திசாலிங்க காய்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக நீங்கள் தான். ஆனால் எங்களை மாதிரி ஒரு லைஃபே மேஜிக்காக மாற்றுறதுக்கு சேவிங்ஸ் பேங்க் தான்
எங்களை காப்பாற்ற போகிறது இந்த பூனை தான். எனக்கு தான் நண்பன். பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என் எபிசோட் பார்க்கறதுக்கு 5 லைக்ஸ் கொடுத்து போகிறேன். இதுக்கு ஒரு விளையாட்டே ஒரு பேரே வைக்க போகிறேன். அதுக்கு என்னன்னா கண்ணாம்பூச்சி. இதுதான் ரொம்ப ஆர்வமாக விளையாடுறதுக்கு. இதுவே போதுமா நினைக்காதீங்க. உங்கள் குடும்பமே சேர்ந்தவங்களே ஒரு பெரிய பேங்க்லே மாற்றி 1,00,000 பணத்தை சம்பாதிக்கிறோம். சொல்லலாமா? ஒரு குட்டி பூனை இருந்தாலும் ஒரு குட்டி நாயாக இருந்தாலும் ஏதோ ஒரு விலங்கு அட்டாக் பண்ணிச்சுன்னா அது துரத்தி அந்த குட்டி பூனை அதை வளர்த்து பெரியாலாம் வளர்த்தி ஒரு நிறைய சோறு போடணும். இது நம்ம பசங்க பொண்ணுங்க பெருசாலும் அவங்க அம்மா அப்பா சோறு போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஊர் பசங்களுக்கும் அப்படி தான் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணுவாங்க. இதுக்கே ஒரு 1,00,000க்கு மேலேயே ஒரு கிட்டத்தட்ட தீர்ந்துருக்குண்ணா. அப்போ எவ்வளோ அறிவாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பூனை பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸு எங்கள் வீட்டில் காமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அடுத்த எபிசோடு பாய். இந்த விளையாட்டுக்கோ பேசு விளையாட்டுப்பா. டேய் விளையாட்டு ஏன் முடிக்கிற? என் பேச்சு சொல்லி கேளுப்பா, விளையாடு. டேய் எங்கே போகிறடா? டேய் நீ உனக்கு பெற்று வளர்த்து பெரிய ஆளாக ஆக்கி ஒரு டாக்டராக ஆக்கியிருக்காத. ஏன் நிலைமை தான் யோசிச்சு பாருங்களா. உங்களுக்கு என்மை இல்லாமல் ஜோக் அடிக்கிறதுக்கு 1,00,000க்கு ஒரு மேலே சம்பாதிக்கிறது முத்துனே போதும்னு நினச்சிங்கன்னா இந்த பூனைக்கு இருக்கு மேலுக்கே ஒரு ஹியூமனுக்கே ஒரு வீ இருக்கும். எதுக்கு அதுக்கு அப்படி சொல்லி பேசுனீங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. இதுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் தெரியும். சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு எதுக்கு வச்சா டேய் விளையாடா டேய் லக்கி வா முத்து டேய் விளையாடா கண்ணா, நல்லா விளையாடா. ஓடி ஆடி விளையாடு, கீழே குதிச்சு ஆடி விளையாடு. என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என்ன வேணா பிரிச்சு போகட்டு. இது உன் வீடு. இல்லை மறக்காத, நாங்கள் தான் உங்களை பெற்று வளர்த்து பெரிய ஆளா ஆக்கி உங்களுக்கு டாக்டராக பெற்று வளர்க்கறதுக்கு ஒரு ரோசம் நீங்கள் தானே. 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஷேர் கமெண்ட் கொடுக்காம இந்த பூனைக்கு கெட்ட ஆன்மா ஜென்மங்கள் இதுக்கு சூடு சொன்னால் வெக்கமா இருக்கு. 1,00,000க்கு 10,00,000க்கு மேலேயே ஒரு சம்பாதிக்கிற பூனை. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு காஸ்ட்லியான பூனை இருந்துச்சுன்னா வளர்த்து பெரிய ஆளாக்கி ஒரு சிரிஞ்செல்லாம் ஊசி போட்டு தடுப்பூசி போட்டாதான் நம்மளுக்கு ஒரு சதாசமாக தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு லஞ்ச பணம் எல்லாம் கொண்டு வராதிங்க. இது எங்ககிட்டயே அமைச்சு விட்டுருங்க. அமைச்சர் கையெழுத்த போடாதீங்க. இந்த டிவி கேட்டால் எங்கள் ஊரே சொல்றதுக்கு எங்கள் ஆள் தான் பெரிய லட்சக்கோடியாக சம்பாதிக்கிறவன் ஒரே ஒருத்தர், ஜோசப். பார்த்துக்கோங்க. இதான் எங்கள் பூனை. எங்கள் பூனைக்கு ஒரு 3 வயசு ஆயிருக்கு. பாவம், இதை பார்த்தா அழுக்குது. பார்த்துக்கோங்களேன், அது காது கேட்குது. பார்த்துக்கோங்களேன், நல்லா பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா? இப்போ பார்த்துக்கோங்களேன், கொஞ்சமாக திரும்புது. அது என்ன பார்த்துட்டு இருக்குன்னா வெளியில் என்ன அற்புதமாக இருக்குது, என்ன ஸ்ரீதமாக பார்த்துருக்கீங்களே, என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே. ஏம்மா உயிரே போதுன்னு ஆயிடுச்சுன்னா எனக்கு சீரத்தமே காத்திருவேன் மட்டும் எது சொல்லிக்கோங்களே. இது எப்படி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப செல்லம் கொடுக்கணும். இது செல்லம் கொடுத்தாலும் பெருசான நம்மளுக்கு ஒரு என்மை கிடைக்கும். ஏன்னா நன்மையா இயற்கையா ரொம்ப அழிச்சிரமா இருந்தா நம்ம அழுதா, சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம அழுதா அந்த பூனை தான் காப்பாத்துறதுக்கு ஒரே
வழிதான் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குமோ நினைச்சாங்க. ஊர் முழுக்கவே நினைச்சாங்க. அமைச்சர் கையெழுத்து நம்ம தலைவர் மு.க.ஸ்டாலின் வரைக்கும் ஓடிட்டே இருக்கு. நீங்கன்னா இந்த பூனைக்கு லெக் பீஸ் தான் ரொம்ப பிடிக்குன்னா லெக் பீஸே சாப்பிட்டுக்கோங்க. இந்த பூனை வருது இதுக்கு 90 லட்சம் பணம் தேவைன்னா இந்த ஸ்க்ரீனில் ஆரவ் தமிழ் வாயின் போட்டு இதுக்குள்ள ஏதோ ஒன்று போட்டிருப்பான். அந்த போட்டிருக்குள்ள இது போட்டுட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா அந்த பட்டன்ல 100 கோடி ரூபா 1 லட்சமே மேலேயே இருக்குன்னா இந்த பூனை காய்ச்சி காது என்ன பண்ணாலும் குறும்பு 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 என்ன கேட்டாலும் எம்மா 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 மான்னு சுபா 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 பார்த்து போங்களேன். இந்த பூனைக்கு ஒரு அறிவே இல்லை. ஆரவ் தமிழ் பிளாகர். Bye guys, bye friends, super babies, Superman Bubas Subas Sebas, bye Bundis, Burgers, Paratas, bye guys, bye 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 bye, bye guys, yes, you are welcome. Like, subscribe, share and comment. அது கூட லிங்க் போட்டு எங்களோட அண்ணன் நம்பர் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாய் பபாய் சாய்ஸ். இங்க பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூனை அழகா தூங்கிட்டு இருக்கு. இந்த பூனை காட்சி பபாய் சொல்ல வேண்டியதானே. இந்த பூனை காட்சி எங்க நம்பிக்கையாச்சு ஒரு பண்ணுமே இல்லாம 1 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட மேலேயே முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். கட்டு பபாய் பாய்.